இப்போ வந்து நான் ஒரு கப் வந்து சவ்வரிசி வந்து எடுத்திருக்கிறேன். அது நல்லா வந்து நான் இடித்து அரைச்சி மாவு பதமாக வந்து இருக்கணும். நல்ல மாத்தன்மையாக இருக்கான்னு பார்க்கணும். நான் இப்போ அரைச்சி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை வந்து நான் வடிவாக அரைச்சிட்டு மாவான பதம் வரைக்கல. இதில் ஒரு கப் தான் நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ ஒரு கப் வந்து நாங்கள் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரே அளவாக தேவையான அளவு உப்பு நான் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். வடிவாக இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல வடிவாக குழைச்செடுக்க வேணும். நல்ல வடிவாக குழைச்செடுக்கணும். நாங்கள் நல்ல சாஃப்டான இதாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஹார்டானதாக இருக்கணும். அப்போ தான் நல்ல வடிவாக பொங்கி வரும். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் இதில் ஆயில் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வடிவாக குழைச்சி எடுக்க வேணும். வடிவாக அப்படி நல்ல பிசைஞ்சு வடிவாக குழைச்சோம்னு சொன்னால் தான் அந்த பூரி வந்து நல்ல வடிவாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ தெரியும். இப்போ இனி வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரே அளவில் வந்து உருண்டையாக்கி வச்சுட்டு அந்த மாவில் வந்து டிப் பண்ணி போட்டு இப்போ நான் வந்து பூரி கட்டையில் வச்சு வடிவான ஷேப்பில் வந்து நான் வந்து உருட்டி எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் வந்து மூடியாலையும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வடிவாக கட் பண்ணி எடுக்கலாம் ஒரே சைஸாக. இப்போ பார்த்தீங்களா எப்படி வடிவாக செய்யலாம். என்னென்னா கொஞ்சம் வந்து இதாத்தான் வேறும். என்னென்னா நான் இதில் வந்து சவ்வரிசி வந்து சேர்த்துருக்கிற வடியாக இது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஷேப் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நான் ஒரு மூடி வச்சுருக்கிறேன். இந்த மூடியால் தான் இப்போ கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்களா இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். எங்களுக்கு விரும்பிய டிசைன்ஸில் வந்து நாங்கள் ஷேப்பில் வந்து நாங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் ஓகே. இப்போ அது வந்து நல்ல வடிவாக நல்ல கொதிக்கிற எண்ணெயில் வந்து நாங்கள் ஒரே அகலும் மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, அகலும் மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கரண்டியை நான் வடிவாக வச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த நடுவில் அப்படி அழுத்தி கொடுக்க அது வந்து நல்ல வடிவாக நல்ல பொங்கி நல்ல வடிவான ஷேப்பில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் வந்து அந்த நார்மலான பூரியிற கலருக்கு வராது. என்னென்னா இதில் சவ்வரிசி வந்து சேர்த்துருக்கிற வடியாக நார்மலாக இருக்கிற இதுக்கு வராது. பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் கொஞ்சம் கிரிப்ஸியாகவும் இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அதே மாதிரி மற்றதையும் நான் இப்போ போடுறேன்னு பாருங்க. அதையும் போட்டு அதே மாதிரி கரண்டியால் முன்னுக்கு வடிவாக அழுத்தம் கொடுத்துட்டு நாங்கள் முன்னுக்கு அமர்த்தி எடுத்தோம்னு சொன்னால் அது நல்ல வடிவாக பூரி வந்து நல்ல பொங்கி வடிவாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் இப்போ செய்ய போகிறேன். ஓகே, எப்படி செய்து எடுக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை விரும்பி பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.